பாஜகவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு கொண்ட மனிதர் என்றால் அது எல்கே அத்வானி தான். பாஜகவின் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, பிரதமர் மோடியின் வளர்ச்சிக்கும் அத்வானி தான் முக்கிய காரணமாக இருந்தார். இப்போ பாஜக அரசாங்கம் எல்கே அத்வானிக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க உள்ளதா அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் வெளியானதுக்கு அப்புறம் பல கேள்விகளும் வெளிவர தொடங்கி இருக்கு. மோடி பிரதமர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அத்வானியை கொஞ்சம் கொஞ்சமா பாஜக ஒதுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா 2014 அப்புறம் நடந்த பாஜகவோட எந்த முக்கிய நிகழ்வுகளையும் அத்வானி கலந்துக்கல. அவரு கலந்துக்கல அப்படின்னு சொல்றதை விட அவரை பாஜகவினர் முறையா அழைக்கல அப்படிங்கிறது தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பொதுவெளியில் பலர் பாஜகவோட முக்கிய பிரமுகர்கிட்ட இதை பற்றி பல கேள்விகள் முன் வச்சிருக்காங்க. ஆனால் எந்த கேள்விகளுக்கும் சரியான பதிலோ விளக்கமோ பாஜக தரப்பிலிருந்து வந்தது கிடையாது. பாஜகவின் மூத்த தலைவரை கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஒரு முக்கிய நிர்வாகியை இப்போ இருக்க பாஜக தலைவர்கள் இப்படி ஒதுக்குறது நியாயமான செயல் இல்லைன்னு பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில அயோத்தியில நடந்த ராமர் கோவில் திறப்பு விழாவிலும் அத்வானி கலந்துக்கல. இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவி பாஜகவின் முக்கிய தலைவர் அப்படிங்கிறத தாண்டி அத்வானி ராமர் கோவில் இயக்கத்தோட தலைவர். அவர் நிகழ்ச்சியில பங்கு பெறாததற்கு என்ன காரணம்னு கேள்விகள் அதிகரிச்சதால பாஜக தரப்பிலிருந்து இந்த முறை பதில் சொன்னாங்க. அது என்ன பதில் அப்படின்னா, அத்வானிக்கு முறையான அழைப்பு போனதாகவும், ஆனால் அவரின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் அவர் நேரடியாக ராமர் கோவில் விழாவில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் அத்வானிக்கு இப்போ இருக்க பாஜக தலைவர்கள் மேலே அதிருப்தி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாஜகவினர் சொல்லிட்டே இருந்தாலும், பாஜகவினர் சொல்லிட்டே வந்தாலும் மக்கள் மத்தியில் அவங்க கொடுக்குற எந்த பதிலும் ஈடுபடலை. இந்த சூழ்நிலையில் எல்கே அத்வானிக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அறிவிச்சு இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலை யோசிச்சு தான் பாஜக இந்த விதமான காய் நகர்த்துறாங்க அப்படின்னு அப்பட்டமாக தெரியுது. அத்வானி விருதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னாலும் அதை இப்போ அறிவிக்க காரணம் என்ன?